சோகத்தூர் பகுதியில் 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் மாநில தலைமை சங்க புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் ஜோதி மஹாலில் நடந்தது. 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் மாநில தலைமை சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் தருமபுரியில் நடந்தது. கூட்டத்திற்கு மாநில பொருளாளர் கோபி தலைமை வகித்தார். கூட்டத்தில் தலைமை சங்கத்தின் பொதுச் செயலாளர் சேதுபதி, மாநில பாதுகாப்பு குழு தலைவர் மாதையன், மாநில தலைவர் நடராஜன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றி பேசினர். இதில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் சேர்ந்தாலும் 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் சட்டமன்ற உறுப்பினர் சீட் வாங்கி அதில் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் சமுதாயத்திற்கு அனைத்து அரசு உதவிகளும் செய்ய முடியும். அதேபோன்று தருமபுரி மாவட்டத்தில் 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் சமுதாயத்தின் சார்பில் TNPSC, நீட் போன்ற பயிற்சி மையம் உருவாக்கி நமது சமுதாய மாணவன் மாணவிகள் இலவசமாக படிக்க வைக்க வேண்டும். அப்போதுதான் அனைத்து துறைகளிலும் 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் மக்கள் அனைத்து அலுவலகங்களை பணியாற்றினால் நமது சமுதாயம் முன்னேறும். கூடிய விரைவில் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறும். அப்போதுதான் 24 மனை தெலுங்கு செட்டியார்களின் சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று பேசினார். இதில் தொப்பூர் பகுதியிலிருந்து தருமபுரி வரை உற்சாகமான வரவேற்பு மாநில பொருளாளர் கோபி ஏற்பாடுகளை செய்திருந்தார். இதில் அரூர், பெரியாம்பட்டி, காரிமங்கலம், பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம், பாலக்கோடு போன்ற பகுதியில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாநில துணை தலைவர் சண்முகம், தனபால், இணை தலைவர் வெங்கடேஷ், துணைத் தலைவர் பாபு, சீனிவாசன், ராமன், பெருமாள், ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அது ஒரு சேர்மனாக இருந்தால் யாருமே ஒரு ஜாதி என்ற அடிப்படைக்கு வரமாட்டார்கள். அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நம்மளுடைய மாப்பிள்ளை வெங்கடேஷ் அவர் கூட உங்களோட இணைந்து நம்மளுடைய மாநில அதே மாதிரி மாப்பிள்ளை வெங்கடேஷ் அவர்களும் மாநிலத்தின் செயலாளர்கள், ஒன்றிய அமைப்பாளர்கள், நகர நிர்வாகிகள், ஒவ்வொரு மாநில நிர்வாகிகள் எல்லாரும் பேரும் தயவு செய்து சொல்ல முடியாது, கோச்சுக்காருங்க. என் தம்பிமார்கள்ட்ட 8 மணி நேரம் போயிடும். ஒரு ஐயா வந்து சொன்னார், வாங்கி கொடுத்துருங்க. அது 10 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் கொடுத்துறேன். NPC கடையில் இருந்தா உடனே நான் முறைகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 6000 யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒண்ணு மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டம், இந்திய நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று அப்படியெல்லாம் பாடுபடுவதற்காகத்தான் இந்த அமைப்பை உருவாக்கி நாங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். அரூர் சபரி அவர்கள், சத்யா அவர்கள், அதே மாதிரி ஏன்னா அவங்க பேர் சொல்றாங்க. நான் நிறைய பேர் சொல்லணும். நான் பேர் சொல்லாததுனால பெரிய பிரச்சனையே வருது. ஏன்னா இந்த மாவட்டத்தில் பாடுபட்டவங்க போன்றவர்கள் நிச்சயமா நிறைய போன்றவர்கள் நம்மளுடைய பொருளாளர்கள். அதுக்காக அவங்களுடைய மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சியினால அவர்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி மகளிர் அணியை சேர்ந்த மாவட்ட மகளிர் அணி, மாநில மகளிர் அணி, ஒன்றிய மகளிர் அணி, நகர மகளிர் அணி என்று பாகுபாடு இல்லாமல் நான் பார்த்திருக்கேன். டிஎம்கே பொதுக்குழுல கிட்டத்தட்ட 25 பொதுக்குழு போயிருப்பேன். அங்கதான் முன்னாடி வரிசையில உட்கார்ந்து தாய்மார்கள், காமாட்சி தாய்கள், அது மாதிரி ஒரு 4-5 வரிசையில அவரைதான் பொதுக்குழு போட்டீங்கன்னா மண்டபமே பிடிக்காது. மகளிர் நம்ம மகளிர் தான் அதிகமா இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் ஆம்பளை இருப்பாங்க. எம்பிசி கேட்கறவங்க மேலும் கேட்கறாங்க. எம்பிசி அவங்க இருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா எம்பிசியை பற்றி 3 மணி வரை 3:30 மணி வரைக்கும் வேலை வைத்து வந்திருந்தார்கள். மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், உங்களை எல்லாம் பார்க்க கேரளா இங்கதான் 49 கிலோமீட்டர் அந்த கடற்கோடியிலிருந்து வந்திருக்கிறாங்க உங்களை பார்ப்பதற்கு. அதே மாதிரி பொள்ளாச்சியிலிருந்து கடற்கோடியிலிருந்து எல்லாம் நிறைய பேர் அந்த செந்தில் பேசுறாங்க. வீரபுரம் செந்தில் தேனி நகரத்திலிருந்து தம்பி அவங்க தான். தேனி
நகரத்திலிருந்து காது வைத்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நமக்கெல்லாம் சமுதாயத்தில் வந்து உங்க பேர்கள், உங்களுடைய பதிவுகள் எல்லாம் புக்கிலே போட்டு நம்மளோட ஒரு 5000 நபர்கள் அந்த புக்கிலே இருந்தால் தமிழகத்திலே எந்த இடத்திலே ஒட்டுமொத்த எந்த இடத்திலே இருந்தாலும் கூட தொடர்பு கொள்ள வாய்ப்பாக இருக்கு. இன்றைக்கு ஊரடங்கு புதுவில் இருக்கின்ற நம்முடைய தலைவர் செக்ரட்டரி அவருக்கு ஜட்ஜி தெரியும், கேரளாவுடைய ஜட்ஜி. நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் குருவாயூரிலே சாப்பாடு ஊட்ட போகிறோம் என்று சொன்னேன். உடனே நீதிபதி போன் பண்ணினார். அவர் மூலமாக அவரே எனக்கு இப்பொழுதுதான் ஒரு 6 மாசம் 1 வருஷம் பழக்கம். அவர் மூலமாக நீதிபதி போன் பண்ணினார். கோயிலில் எங்களுக்கு சிறந்த வரவேற்பு, தனியாக விஐபி லைன், லட்சம் பேர் நின்றுட்டு இருக்கலாம் வெளியில, நாங்க போய் சாமி கொடுத்தோம். எங்க அங்க நம்ம இனம் காக்குது, அந்த உறவு காக்குது. அதே மாதிரி ஐயப்பன் அவருடைய பொள்ளாச்சிக்கு வந்து நம்முடைய மாமா அவர்கள் எல்லாம் கேட்டார்கள். நம்முடைய பாலு மாமா அவர்கள், செல்வி அவர்கள் உடனே அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் மற்ற மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள், நாங்களும் ரோடு வரிகள் பண்ணட்டுமா என்று குரல் கொடுத்த சமுதாயம் நம் சமுதாயம். அத்தனை மாவட்டங்களிலே நாங்கள் தொடர் எடுக்கின்ற பயணம். இது எதற்கு கேட்டீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், அந்த காமாட்சி பையத்தான் காய் நிலத்துறோம். எங்களுடைய மாமன்னர் சேதுபதி கூட சொன்னார்கள், தலைமைச் சங்கத்தை 6 பேர் 7 பேர் கையாளர் பண்ணி விட்டார்கள். அவர்கள் கூட பருவங்களே ஒருத்தர் தேவையில்லாம கூட்டு வந்து கையாளர் பண்ண அவங்க சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்கினாங்கள, அவங்க தலைமையில் வச்சிருப்பாங்க. அது மாதிரி நான் மறந்துட்டேன், பருவங்களுக்கு வந்திருக்கிறவங்க 4 ஊர்களுக்கு வந்திருக்கிறவங்க தலைவர் அவங்க பேர்ல விட்டுட்டு நான் அவங்களாம் கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ஒசூர் மாவட்டம், பக்கத்திற்கு சேலம் மாவட்டம் வந்திருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளையும் மனதார வரவேற்கிறோம். அந்த பர்கூர் மாவட்டத்தில் அந்த நிகழ்வில் யாரையோ ஒருவரை சொத்தை ஏமாற்றுவர்கள் தனக்கு சாதாரணமாக கல்வி விழா என்று கூப்பிட்டு விழா எடுத்தார்கள். அது கூட நம்முடைய செயலாளர் சொன்னார், அன்னை அடித்து உதைத்து அவர்களை வெளியேற்றி ஒட்டு இல்லை என்று பார்த்துள்ளோம் என்று சொன்னார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், காலம் கனியட்டும். நாம் போடுகின்ற நிர்வாகிகள் இனி வருங்காலங்களில் இந்த வருஷம் கூட நம்ம பொருளாளர் அவர்களும் பாளைய செல்வம் அவர்களும் பெரிய முயற்சி எடுத்து நம்மளுடைய சேர்மன் தலைவரான மாலை அவர் நம்மளுடைய பாதுகாப்பு தலைவர்களால் சேர்த்து இங்கே நம்ம கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறோம். IAS IPS கோச்சிங் சென்டர். அதுக்காக ஒரு 50 பிள்ளைகள் இருந்து 100 பிள்ளைகள் இனாமாக படிக்க வைக்க வேண்டும். எல்லா செலவுகளும் போட்டு 2 பிள்ளைகள் படிக்காதா? நேற்று ஒருத்தர் பேசலாம் சென்னையில். இந்த போன வருஷம் 2 பிள்ளை படிச்சுட்டு பாஸ் ஆச்சு, இந்த அடுத்த வருஷம் 4 பிள்ளை பாஸ் ஆச்சு, இந்த வருஷம் 10 பிள்ளை பாஸ் ஆச்சுன்னா அது மாதிரி நம் இன மக்கள் 10 ஆண்டுகளிலே ஒரு 200 பேர் பாஸ் ஆகி சைலண்ட் கார்டிலே அந்தந்த ஊர்களிலே இருக்கின்ற பிள்ளைகள் 38 மாவட்டங்களிலே சைலண்ட் கார்டில் வந்து இறங்கினா நாம் இனம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம். என்னுடைய கணக்கு 10 ஆண்டுகளிலே 2000 பேர் அரசு துறையில சைலண்ட் கார்டில் வரணும். செக்ரட்டரியா நீதிபதிகளாக மிகப்பெரிய உயர் பதவிகளை வர வேண்டும்னா எப்படி வர முடியும்? படிக்கிறவர்கள் எப்படி தெரியும்? பாளைய சமுதாயம் சொன்னார், எங்க ஊர்ல 485 மார்க் வாங்கியிருக்க ஒரு பையனை கொடுத்து அறிவித்திருக்கிறார். அப்படி படிக்கின்ற மாணவ செல்வங்களை எடுத்து படிக்க செய்வதற்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நம்ம திருவிழா என்று இளம் விஞ்ஞானி 24 மணி தெலுங்கு செட்டியாரை சேர்ந்தவர் தான் கொரோனாவுக்கே மருந்து கண்டுபிடித்தார். அப்படிப்பட்ட மூளை படைத்த ஒப்பற்ற ஜாதி இந்தியாவில் இல்ல, உலக அரங்கிலே அமெரிக்க ஜனாதிபதி கூட அவருக்கு யோசனை சொல்றவன் நம்ம ஜாதிக்காரன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப நீங்க கட்சி ஆரம்பிங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க, 2 தடவை முதலமைச்சரா இருப்பீங்கன்னு ஆலோசனை சொன்னவரு, கலைஞரை விட்டு பிரிச்சு கூட்டி வந்தவர், எம்ஜிஆருக்கு கொடியின் சின்னத்தை காட்டி கொடுத்தவர் 24 மணி தெலுங்கு செட்டியாரை சேர்ந்த முசிறி பித்தன் எம்எல்ஏ தான். அப்படிப்பட்ட ஜாதி இங்க ஒண்ணு சாதாரண மூலக்காரங்க இல்ல, அப்படி அதிநவீனமான ரோபோ கூட அப்படி மூளை வேலை செய்யாது. அப்படி மூளை படைத்தவங்க, உலக நாட்டவே விலைக்கு வாங்கிறவங்க கூடி சீக்கிரம் இன்னும் 10-15 வருஷத்துல. அப்படிப்பட்ட நம் இனம் அரசுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக, தொடர் போராட்டங்கள் மூலமாக, தொடர் ஊர்வலங்கள் மூலமாக மிக விரைவிலே மிகப்பெரிய விஜய் மாநாடு நடத்தினாரு. ரோடே சமைச்சு போச்சு,
கார் வண்டி அதிகமா போச்சுன்னு சொன்னார். பாமக எந்த கட்சியா இருந்தாலும் என்னப்பா 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் தமிழகத்திலே ஆண்களும் பெண்களும் இப்படி இருக்கின்றார்களா என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த தமிழ்நாடு குலுங்குகின்ற மிகப்பெரிய மாநில மாநாடு ஒன்று நடத்தி காட்டி இந்த அரசை நம் கவனத்தை திருப்ப வைப்போம் என்று இந்த நேரத்திலே சொல்லி மிக அருமையாக சிறப்பாக இல்லை, ஒரு 10 நாளைக்கு 3 நாள் தூக்குறேன், இன்னொரு 10 நாளைக்கு நான் தூக்கவே மாட்டேன். ஏன்னா இவங்களை நினைச்சுக்கிட்டு இந்த கொடி பேட்டரை நினைச்சுக்கிட்டு 10 நாளைக்கு தூக்கமே வராது. அவரே ஒரு உங்களுக்கு மிலிட்ரி மேன் மாதிரி பாதுகாப்பு படை மாதிரி நம்ம இடத்திற்கு இருப்போம் என்பதை சொல்லி கூடிய விரைவிலே நம் இளைஞர்கள் எங்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு 1000 பேர் ஷூ போட்டு யூனிஃபார்ம் போட்டு அந்த இடத்துல இன்றைக்கு அரூர்ல ஒரு பிரச்சனையா நம்ம ஆளுகளை 50 பேர்த்த கைது பண்ணோம்னா கைது பண்ண விடக்கூடாது. ஒரு 1000 இளைஞர்கள் ஷூவும் கேப்பும் போட்டு நிற்கணும், அந்த இடத்துல பாதுகாப்பு தரணும். அந்த மையத்தை விரைவில் உருவாக்கி நம் இடத்தை காப்போம் என்று சொல்லி பாருங்க. நம்ம பர்கூர்ல இருந்து வந்தோம்னா அன்னைக்கெல்லாம் அவரு டைகரு ராஜாவுங்கெல்லாம் சாப்பிடவே இல்லை. இந்த 4 தலைவர் இருக்காரு, எம்ஜிஆர் மாதிரி கொடி கிளாஸ் போட்டு போயிட்டார் அவரு. ஆமா, இப்படி நம் இனம் ரொம்ப ரொம்ப வளர்ந்துருச்சு. இது வளர்ந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். பணம் காசு முக்கியம் அல்ல, பணம் பெருமாள் பார்த்து கொடுக்கிறது. அவர் சீனிவாசன் போயிட்டு வந்தார் குடும்பத்தோட. பெருமாள் பார்த்து கொடுக்கிறது. பெருமாள் உங்களுக்கு கோடான கோடி பணத்தை செல்வ செழிப்புகளை கண்டிப்பாக தருவார். வாருங்கள் நம் இடத்திற்கு. நம் சமுதாயம் இன்னும் 10 ஆண்டுகளிலே இப்படிப்பட்ட சமுதாயம் தமிழகத்திலே இருக்கின்றதா என்று சொல்லுகின்ற அளவிற்கு மெச்சுகின்ற அளவிற்கு நாம் இனம் காக்கப்பட வேண்டும். எங்கள் காலத்திற்கு பின்னால் நீங்கள் எல்லாம் வழியெடுத்து சென்று இந்த சமுதாயத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி மிக அருமையான அந்த ஏற்பாடை செய்திருக்கின்ற நம்மளுடைய ஒட்டுமொத்த மாநில பொருளாதாரம் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள் அனைவருக்குமே இதற்கு மூலகாலமாக இருந்த மாநில தலைவர், துணைத் தலைவர், சேர்மன், பாதுகாப்பு தலைவர் அனைவருக்குமே உங்களுடைய 2 கரங்களையும் பாதங்களையும் தொட்டு விடைபெறுகிறேன். இல்லை, அந்த கலைக்கல்லூரியில உங்களுடைய அத்தனை பேர்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு ட்ரெஸ்ஸை ஆரம்பித்து மிகப்பெரிய நல்லவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் உறுதியோடு 5 ஏக்கர் ரோட்டு மேல் ஏதோ ஒரு இடத்தை வாங்கி நிச்சயமாக ஆர்ட்ஸ் கலைக்கல்லூரி நம் இன மக்களுக்காக 24 மணி தெலுங்கு செட்டியார் கலைக்கல்லூரி ஆர்ட்ஸ் என்று ஒரு பெரிய நிறுவனம் நிறுவப்படும். அதற்காக ஒரு 50 லட்சம் ரூபாய் இடமாகவே தருகிறேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதையும் நிறைவேற்றி வெகு விரைவிலே அந்த கலைக்கல்லூரி ஏற்படுத்துவதற்கு இந்த ஊருடைய நிர்வாகிகள் ஒத்துழைக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஊர் சார்பாக தலைவர் அவர்கள் கொண்டாடப்படப்படுகிறது. புதிய நிர்வாகிகள் பதவியேற்புகள் இருக்கிறது. புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுறவங்க தயவு செய்து புதிய நிர்வாகிகள் பதவி அறிமுகம் நிர்வாகிகள் கைசெய்து கொஞ்சம் ஒன்றை கொடுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டது நிர்வாகிகள் அறிமுக கூட்டம், அவங்களுக்கெல்லாம் சால்வை போடணும். நான் எங்களுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் சால்வை, தைரியமா போட்டுக்காங்க. அப்புறம் எங்களுக்கு சால்வை போட்டுக்கலாம். நாங்கள் இருந்து வாங்கிட்டு போறோம். நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் சால்வை போடணும். தயவுசெய்து தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் அனைத்து ஊர் செட்டிகளுக்கும் முக்கியங்களுக்கும் சால்வை அணிவிக்க வேண்டியிருப்பதால் இன்னும் கொஞ்ச நேரம் விழாவினை நன்றி. நமக்கு இந்த சங்கத்தின் மூலமாக மாவட்ட தலைவர்கள், அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலர்கள்
இப்போது நம்முடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் நம்முடைய மாவட்ட பொதுச் செயலாளர் மாவா சேர்வர்கள் இருப்பார். சேர்வர்கள் இப்போது அறிவிப்பார். அதெல்லாம் அமைதியாக உட்கார் தேசம் இவர்கள் அறிவிக்கும். இளைஞரை விமானியர் உங்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். கீழே அமர்ந்து நீங்கள் இங்கே மேலே நடக்கும் எவ்வித நிகழ்ச்சிகளையும் தயவு செய்து தற்பொழுது தர்மபுரி நகர இளைஞர் அணி நிர்வாகிகள்